தமிழ்நாடு எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் 5 நாள் 6 நாள் தான் இருக்குது. இது வரைக்கும் வந்த சர்வே எல்லாமே டிஎம்கே வின்னு அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு இருந்தது. இப்போ ரீசெண்டாக வர சர்வே எல்லாமே ஏடிஎம்கே வின்னு அப்படின்ற மாதிரி வருது. முக்கியமாக வந்து இந்த ஜேவிசி அதுக்கப்புறம் இடம் வளம் 2 சேனலும் பண்ணியிருக்காங்க. இது அவங்க வந்து நம்மளுக்கே தெரியும் ரைட் விங் சப்போர்ட்டர்ஸ் தான்ட்டு. ஆனாலுமே அவங்க அக்யூரேட்டாக பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இதில் முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, ரெண்டுமே பெரிய சாம்பிள். ஜேவிசி வந்து 2 லட்சம் சாம்பிள் எடுத்திருக்காங்க. இடம் வளம் வந்து 1 லட்சம் சாம்பிள் கிட்ட எடுத்திருக்காங்க. பொதுவாக போல்ஸ்லாம் வந்து 30,000 20,000 எடுப்பாங்க. இவங்க வந்து லட்சக்கணக்கில் எடுத்திருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இதை நம்ம ஒரு ஃபேக்டராக எடுத்துக்கணும். இவங்க வந்து ஏடிஎம்கே வின்னு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம்னா, இது வந்து 3 முனை போட்டி. ஏடிஎம்கே, டிஎம்கே, டிவிகே வந்து பயங்கரமாக ஓட்டு எடுக்கிறாங்க. என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப நாள் கழித்து நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க. நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் ஒன்றா வீடியோ பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நீங்கள் பிஸி ஆகிட்டீங்க. ரொம்ப நாள் கழிச்சு வந்துருக்கீங்க. லைஃப் எப்படி போயிட்டுருக்கு, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ வணக்கம், எப்படி இருக்கீங்க? நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் ஜிராஃப் டியூஷன் சென்டர் அப்படின்னு ஒரு சென்டர் ஆரம்பித்து அதுக்கு ஃபவுண்டராக இருக்கேன். ஸோ அது இல்லாமல் வந்து ஐ எம் இன் டீச்சிங் ஃபீல்ட். அது இல்லாமல் ரிசர்ச் ஓரியன்டாக சில எக்கனாமிக்ஸில் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் கரண்ட்டாக என்னோடய ஸ்டேட்டஸ். சரி, இந்த பாலிடிக்ஸுக்கு போயிடுவோம். நான் சொன்ன மாதிரி இந்த 2 சர்வேவும் வந்து ஏடிஎம்கே வின்னு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி முக்கியமாக இது வரைக்கும் டிஎம்கேனா சென்னை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சென்னைனா டிஎம்கேயோட கோட்டை அப்படின்ற மாதிரி. இந்த வாட்டி அந்த கோட்டையை தகர்த்துடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. முக்கியமாக வந்து டிவிக்கே பயங்கரமாக ஓட்டு எடுக்கிறாங்க. அவங்க சொல்கிற ஓட்டு பர்சன்டேஜ்லாம் பார்த்தாலுமே இப்போ ஏடிஎம்கே 30% அந்த ரேஞ்ச் வராங்கன்னா, டிஎம்கே 30% வராங்கன்னா, டிவிக்கும் அதுக்கு ஈக்குவலாக வராங்க. 30, 28, 29 அந்த 3மே மும்முனை போட்டி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த எலெக்ஷனில் வந்து பாவம் அவரும் சீமான் வந்து உயிரை கொடுத்து பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் பயங்கரமாக அடி வாங்குறாங்க. ஓட்டு ஒரு தொகுதியிலையும் வந்து 5%, 4%ன்னு பயங்கரமாக ட்ராப் ஆகிடுச்சு. இது பார்க்கும்போது சென்னையில் வந்து டிவிக்கு நிறைய வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக வந்து எனக்கு விஜய் மேலே உடன்பாடு இல்லை. அவர் ஒரு செல்ஃபிஷான ஆள் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அவரை வந்து யாரோ இறக்கி விட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓட்டை பிரிக்கிறதுக்காக இறக்கி விட்ருக்காங்க. அவனுங்களே இன்றைக்கி யோசிப்பானுங்க போல், ஓட்டை பிரிக்க இறக்கி விட்டோம், இவனை ஒரேடியாக ஓட்டை பிரிச்சாங்க அப்படின்ற மாதிரி செம்ம க்ரௌடு. நம்மளே ரோட்டில் நார்மல் பீப்புள்கிட்ட பேசும்போது நிறைய பேர் டிவிக்கேன்றாங்க. அவங்களுக்கு அந்தளவுக்கு அரசியல் புரிதல்லாம் இல்லை. அவங்க வந்து நார்மல் இப்போ வாட்ச்மேனு, இப்போ பெயிண்டர்ஸ் அவங்ககிட்டலாம் பேசும்போது ஒரு மாற்றம் தான் வரட்டுமேப்பா அப்படின்றாங்க. அவங்களுக்கு சொல்லியும் புரிய வைக்க முடியல. ஆனால் எனக்கு வந்து விஜய் பிடிக்கல. ஆனாலும் வந்து அதான் ரியாலிட்டி. பயங்கரமாக ஓட்டு எடுக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த சர்வே பற்றிலாம்? சர்வே அப்படின்றது வந்து எல்லா எலெக்ஷனுக்கு முன்னாடியும் எலெக்ஷனுக்கு அப்புறமும் வந்து இந்த எக்ஸிட் போல்லாம் வரும். பட் அது எல்லாமே வந்து இட்ஸ் ஜஸ்ட் அ ப்ரெடிக்ஷன் மாதிரி இருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த ஸ்வீப் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு எந்த சைடு வந்து அந்த விண்ட் இருக்குது அப்படின்றது தான் வந்து இந்த எலெக்ஷனில் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டாக நான் பார்க்குறேன். ஏன் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறேன் அப்படின்னா, எஸ்ஐஆர் இப்போ தான் பண்ணியிருக்காங்க. எஸ்ஐஆர் பண்ணதில் வந்து நிறைய வந்து ஃபேக் ஓட்டர்ஸ், அதுக்கப்புறமா வந்து அந்த ஏரியாவிலே இல்லாதவங்க, அப்புறம் ஃபாரினில் இருக்கிறவங்க, இவங்க ஓட்டெல்லாம் வந்து நிறைய நீக்கியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து அது இல்லாமல் நிறைய கள்ள ஓட்டை நீக்கியிருக்காங்க. அப்படின்னும்போது இந்த வாட்டி வர ரிசல்ட் அப்படின்றது வந்து எக்ஸாக்ட் ரிசல்ட்டாக இருக்கும். அண்ட் சில மேபி இந்த ப்ரெடிக்ஷன், ஏன்னா இந்த ப்ரெடிக்ஷனுக்கும் ரிசல்ட்டுக்கும் வந்து ஈக்குவலாக இருக்க வாய்ப்பு இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸாக்ட் ஓட்டர்ஸ் தெரியாது. நிறைய வந்து ஃபேக் ஓட்டர்ஸ் நிறைய வந்து அந்த மாதிரி இருந்தாங்க. இந்த வாட்டி எக்ஸாக்ட் ஓட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ ஒன்று இந்த ப்ரெடிக்ஷன் படி வரலாம், இல்லை அப்படின்னா ஒரு ஸ்வீப் வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்சு வந்து ஏடிஎம்கே பக்கம் வந்து ஸ்வீப் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மை ப்ரெடிக்ஷன் வந்து ஏடிஎம்கே வில் கிராஸ் 140 சீட்ஸ் அபோவ். அவங்களே வந்து கிராஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். எஸ்ஐஆர் பண்ணது வந்து நல்லதா கெட்டதா? அதுவும் இல்லாமல் மீடியா எல்லாருமே டிஎம்கே தான் சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் ஏடிஎம்கேன்னு சொல்கிறீங்க? நான் ஏன் ஏடிஎம்கே அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த டிஎம்கே பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எப்போல்லாம் ஆட்சிக்கு வந்திருக்காங்க அப்படின்னா, ஏடிஎம்கே கிட்ட எப்போல்லாம் ஒரு வெற்றிடம் இருக்கோ, அவங்க வந்து கன்சிஸ்டண்ட்டாக இது வரைக்கும் 10 இயர்ஸ் வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதே இல்லை. ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி அவங்களுக்கு வந்து நிறைய வந்துடும். ஊழல், கரப்ஷன் இந்த மாதிரி நிறைய வந்து அலிகேஷன் வந்துடும். அண்டு இது ஹராஸ்மெண்ட் அகெயின்ஸ்ட் உமன்ஸ் இது வந்து அதிகமாக இருக்கும். பிரேமலதா விஜயகாந்த் கூட இன்றைக்கி சொல்லியிருக்காங்க, ஊழல், கற்பழிப்பு, இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும் உங்களால் அப்படின்னு. அதுதான் இதை வந்து ஜென்ரலைஸ் பண்ணுறாங்க. நானும் நிறைய பேர்கிட்ட கோர் டிஎம்கே ஓட்டர்ஸ் கிட்ட நிறைய பேர்கிட்ட பேசும்போது இதை வந்து தே ஆர் ஜென்ரலைசிங்.
ஏன் ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் இதெல்லாம் நடக்கலையா அப்படின்னு கேட்குறேன். ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் நடக்கும், பட் அதுக்கான ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிள் இந்த சாத்தான்குளம் கேஸு, அன்றைக்கி வந்து இது வந்து சிபிசிஐடி கிட்ட அந்த கேஸ் அவங்க வந்து மாற்றலை அப்படின்னா, இப்போ அந்த அத்தனை பேருக்கு வந்து அதுவும் வந்து இருக்கிறதுலே வந்து அதிகபட்சமான தண்டனை, மரண தண்டனை இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு, அதுவும் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே. இது வந்து ஒரு பெரிய ஒரு மூவ். ஏன் பண்ணாங்கன்னா, அன்றைக்கி வந்து அங்கே இருந்த சிஎம் ஒரு போல்டான டிசிஷன் எடுத்தாங்க. பட் இப்போ கரண்ட்டாக வந்து நிறைய இன்சிடென்ட் நடந்தது. அண்ணா யூனிவர்சிட்டி அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் நடந்தது. அதுக்கு ஆம்ஸ்ட்ராங் அந்த மாதிரி நிறைய கேஸ் நடந்தது. இதுக்கெல்லாம் எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக டிசிஷன் எடுக்கப்பட்டது, எந்த அளவுக்கு கேஸ் வந்து மூவ் ஆகுது அப்படின்றது வந்து ஒரு கொஷின் மார்க் இருக்குது. ஸோ இதை தான் நான் பிரித்து பார்க்குறேன் இந்த ரெண்டு கட்சிக்கும் நடுவில். ஸோ அந்த ஏடிஎம்கே அப்படின்றது வந்து ஒரு வெல்ஃபேர் ஓரியன்டாக, பீப்புள் ஓரியன்டாக அப்படி இருக்கிறாங்க. இவங்க வந்து இட்ஸ் அந்த சக்ஸஸிவ் டைனாசிட்டின்னுவாங்க, லைக் ஃபேமிலி ஓரியன்டாக, ஃபேமிலி தேவையான விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் த டிவிகே, நீங்கள் சொன்னனால நான் அந்த டிவிகே ஃபேக்டரை பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். டிவிகே வந்து எல்லார் வீட்டுக்குள்ளேயும் போயிட்டாங்களான்னு கேட்டால் போயிட்டாங்க தான். ஆனால் எப்படி போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நிறைய பேருக்கு வந்து ஓட்டே கிடையாது. நானே வந்து நிறைய வீட்டில் பேசும்போது சொல்லியிருக்காங்க, பையன் வந்து டிவிக்கு ஓட்டுக்கு போடுங்க இது பண்ணுறாங்க, புரிதல் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்றது வந்து பேரண்ட்ஸ் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ பட் ஆனால் அந்த பசங்களுக்கு வந்து ஓட்டு கிடையாது. நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய படித்த யங்ஸ்டர்ஸுக்கு வந்து அவங்களுக்கு தெரியும் எப்படி வந்து நம்ம பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் விஜய் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, சினிமாவுக்கு இதுக்கப்புறம் நான் வரமாட்டேன் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபேஸில் தான் அவர் வந்து பாலிடிக்ஸ்குள்ளேயே வந்தார். பட் அந்த ஸ்ட்ராங்கான லைனே வந்து இப்போ அவர் பேக் பண்ணிட்டார். ஏன்னா அந்த ஜனநாயகன் ரிலீஸ் ஆகாததுக்கப்புறம் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் இன்னொரு படம் நடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லும்போது, அது அவரோட கோர், அவரை வந்து ரசிகர்கள் எதில் நம்பினாங்களோ அதுலேருந்தே அவர் பின் வரும்போது, இனி எதுலலாம் பேக் அடிக்க போகிறாரு, எதுலலாம் யூ டர்ன் பண்ண போகிறாரு அப்படின்றது வந்து ஒரு கொஷின் மார்க்காக இருக்குது. ஆனால் மக்கள் வந்து அதெல்லாம் பார்க்குற மாதிரியே தெரில. விஜய்ப்பா நான் எனக்கு பிடிச்ச ஆக்டர், நான் ஒரு ஓட்டை போட்டுறேன் அப்படின்னு பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அவங்களுக்கு அரசியல் புரிதல் அந்தளவுக்கு இல்லை மாதிரி தான் இருக்குது. அந்த அளவுக்கு இருந்திருந்தால் ஒரு கொள்கை இல்லை, அவர் வெளியே வந்து பேசவும் மாட்டார், படிச்சுட்டு போகிறாரு, அதுவும் ஆல்டர்னேட் டேஸில் தான் வருவார். கட்சியெல்லாம் ஒரு 70 நாள் வந்து கேப்பே விட்டாங்க, என்ன ஆச்சுன்னே தெரில. அந்த மாதிரி அவர் பார்த்தாலே தெரியுது காம்படெண்ட்டாக இல்லைன்ட்டு. ஆனாலுமே மக்கள் வந்து விஜய்ன்றாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஒரு ஆக்டராக இருக்கிறதுனால தான் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இந்த பாலிடிக்ஸ் பற்றிலாம் கவலை இல்லையோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் நான் வந்து அதை டிஃப்ரெண்ட்டாக என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, விஜய்ன்றவர் வந்து ஒரு ஈஸியாக சொல்லிடலாமோ அப்படின்னு யோசிக்கிறேன். இப்போ ஒருத்தர்கிட்ட நீங்கள் யாருக்கு நீங்கள் ஓட்டு போடுவீங்க அப்படின்னும் போது, அவர் வந்து ஏடிஎம்கேவா டிவிஎம்கேவா ஸ்டாண்ட் எடுக்கிறது வந்து மேபி அவருக்கு டஃப்பாக இருக்கலாம். பட் டிவிகே அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது வந்து மேபி அவருக்கு ஈஸியாக இருக்கிறதுனால டிவிகே அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்களோ அப்படின்னு நான் பர்சனலாக நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, மக்களுக்கு வந்து தெரியும் கட்சி எது வந்து ஐடியாலஜியாக இருக்காங்க, யார் மக்களுக்காக இருக்கிறாங்க, யார் வந்து அவங்களோட சொந்த நலனுக்காக வராங்க அப்படின்றது வந்து மக்களுக்கு தெரியும். விஜய் அவரோட இப்போ அவரோட அஃபிடவிட்டே நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா அதிலே தெரியும் வந்து எந்த அளவுக்கு வந்து ஐடிங் திங்ஸ், எந்த அளவுக்கு அவரை நிறைய விஷயத்தை இது பண்ணியிருக்காரு, நிறைய விஷயத்தை வந்து விற்றுருக்காரு, நிறைய பேருக்கு கடன் கொடுத்துருக்காருன்னு போட்டிருக்கு. இந்த மாதிரி வந்து அவர் வந்து நல்லா பியூருன்றாங்க, நான் ரொம்ப பியூர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு, நான் தூய சக்தி அப்படின்றாரு. ஆனால் வந்து அவர் எந்த அளவுக்கு தூய சக்தி அப்படின்றது வந்து மக்கள் யோசிக்கணும். ஸோ அதே மாதிரி வந்து எஸ்ஐஆர் அப்படின்றது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர். ஏன் அப்படின்னா, பேசிக்காக வந்து இந்த டி நகர் தொகுதி எடுத்துப்போமே, இந்த டி நகர் தொகுதியில் வந்து இந்த டி நகர் சத்யா அப்படின்றவர் வந்து வெறும் 137 ஓட்ஸில் வந்து அவர் போன எலெக்ஷன் 2021 எலெக்ஷன் வந்து லூஸ் பண்ணார். ஸோ வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு மார்ஜின் குறையிறது வந்து அவரே வந்து அது எதிர்பார்க்காம அவர் போயிட்டு கிரவுண்டில் வந்து ஒர்க் பண்ணி பார்த்துருக்காரு. ஸோ எங்கே மிஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது அவர் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு தேர் வேர் ஃபேக் ஓட்டர்ஸ். அப்போது அதுக்கப்புறம் அவர் வந்து உயர்நீதிமன்றம் போய் அதை வந்து அவர் கேஸ் போட்டு அதுக்கப்புறம் தான் இந்த எஸ்ஆர் வந்தது. அது வந்துட்ட பிறகு ஐ திங்க் டி நகரில் அரௌண்ட் 50,000 ஓட்டு வந்து ஃபேக் ஓட்டர்ஸ் இருந்திருக்கு. ஸோ இந்த ஃபேக் ஓட்டர்ஸ் வந்து யார் வின் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு வந்து அந்த எட்ஜ் அந்த ஒரு இதை வந்து முடிவு பண்ணுது. அது வந்து இந்த எலெக்ஷனில் வந்து ரொம்ப கம்மியாகும்னு நினைக்கிறேன். இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த இலவசங்கள். எல்லா கட்சியும் வந்து மாறி மாறி இலவசம் கொடுத்துட்ருக்காங்க. இனி முன்னாடிலாம் அப்படி இருந்தாங்க, சரி இலவசம் கொடுத்து ஓட்டை அட்ராக்ட் பண்ணாங்க. இப்போ ஓரளவுக்கு விழிப்புணர்வு வந்திருக்கும், இன்னும் அதை கொடுத்து அட்ராக்ட் பண்ணுற தேவை இருக்கா அப்படின்ற மாதிரி தெரில. இப்போ விஜய் கூட அவர் படத்தில் இலவச பொருள்லாம் தூக்கி போட்டு உடச்சிட்டு இருந்தார். இப்போ பார்த்தா 2 கட்சியும் மாறி மாறி 1500 2000 கொடுக்க ஆரம்பித்தோன்னே
ஃப்ரிட்ஜு இவங்க வந்து ஃப்ரிட்ஜு கொடுக்குறாங்க, இவங்க வந்து கூப்பன் தராங்க அப்படின்னோடனே இவரும் இலவசத்துக்கு வர ஆரம்பிச்சார். நான் வந்தால் 2500 அப்படின்ட்டாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இதை வந்து இப்போ விஜய் ஸ்டாண்ட்லேருந்து பார்க்கணும் அப்படின்னா சேம் அதே நான் சொன்ன மாதிரி அவருமே வந்து பேக் அடிக்க ஆரம்பிச்சிட்டார், யூ டர்ன். இப்போ நீங்கள் வந்து சீமான் என்டிகே எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் திங். ஆனால் விஜய் அப்படின்றவர் வந்து என்னென்னா அவருக்கு சூழல் ஏற்ற மாதிரி எது வந்து அவருக்கு கரெக்டாக இருக்கோ அப்படின்னு பார்த்தா அதை அடாப்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ இது வந்து அதை வந்து இனிஷியலாகவே அப்படி இருந்தாருன்னா பரவாயில்ல, இது வந்து ஒரு மக்களை ஏமாற்றுற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் கம்மிங் பேக் டு த ஃப்ரீ பீஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ பீஸை வந்து நம்ம வந்து 2 விஷயமாக பிரித்து பார்க்கலாம். ஒன்று வந்து நம்ம இந்த பொருளாக கொடுக்கறது, இன்னொன்று காசாக கொடுக்கறது. என்னை பொறுத்த வரைக்கும் காசாக கொடுக்கறது வந்து ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டால், இஃப் த கண்ட்ரியோட அந்த ஃபினான்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்குது, அதை வந்து அவங்களால மேனேஜ் பண்ண முடியுது அப்படின்னா அவங்க வந்து அதை ட்ரை பண்ணலாம். ஏன் அப்படின்னா இது எல்லாமே வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் மாதிரி. இது கொடுக்கறது மூலிமா வந்து எக்கனாமியில் எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் நடக்கிறது கிடையாது. டேரெக்டாக அக்கௌண்ட்டு காசு போகுது. அந்த காசை வந்து எப்படி செலவு பண்ணுறாங்கன்றது நம்மளால் ட்ராக் பண்ண முடியாது. என்ன தான் இருந்தாலும் எக்கனாமிக் தான் திருப்பி வரப்போகுது, பட் டேரெக்டாக நம்மளால் ட்ராக் பண்ண முடியாது. பட் பொருட்கள் கொடுக்கும்போது இப்போ ஒரு ஃப்ரிட்ஜோ இல்லை லேப்டாப் அந்த மாதிரி பொருட்கள் கொடுக்கும்போது அங்கே வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து மேக் ஆகுது. அங்கே வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து பல்காக வந்து மேக் ஆகும்போது இண்டஸ்ட்ரியும் க்ரோ ஆகுது, அது போகிற பீப்புளும் வந்து அங்கே பெனிஃபிட் ஆகுறாங்க. அதே மாதிரி அந்த கவர்மெண்ட்டுக்குமே வந்து ஒரு இது கிடைக்குது, அந்த பாப்புலாரிட்டி கிடைக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த காசாக ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸாக கொடுக்காம இந்த மாதிரி பொருட்கள் கொடுத்தாங்கன்னா அது நல்லது. ஸோ கம்மிங் பேக் டு அந்த கூப்பன் அண்ட் ஃப்ரிட்ஜ் இதை கம்பேர் பண்ணும்போது டிஎம்கே வந்து கூப்பன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூப்பன் ஃபார் 8000 rupees அது ஆல்ரெடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஃபேக் கூப்பன்ஸ் நிறைய பேர் கடைக்கெலாம் போயிட்டு அது கண்டிப்பாக எலெக்ஷன் கமிஷன் அது என்னன்னு பார்க்கணும். இப்போ கூப்பன் அப்படின்னு வரும்போது என்ன மாதிரி அந்த 8000க்கு நம்ம என்ன பொருள் வாங்கலாம் அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் இருக்குது. அந்த பொருள் வந்து எந்த இயரில் மேக் பண்ணுது. இப்போ நம்ம வந்து 2026 இருக்கோம்னா 26ஓட ப்ராடக்ட் ஒரு ரேட்டாக இருக்கும், 25ஓட ப்ராடக்ட் ஒரு ரேட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எந்த ப்ராடக்ட் நம்மளுக்கு கொடுக்கும், ஏன்னா நம்ம கூப்பன் வச்சுருக்கோம், அவன் என்ன கொடுக்குறானோ அதான் நம்மளால் வாங்க முடியாது, நம்மளால் டிமாண்ட் பண்ண முடியாது அந்த இடத்துல. ஸோ அந்த இருக்குது. அது இல்லாமல் அந்த டிஎம்கேவோட அந்த பார்ட்டி மெம்பர்ஸ் வந்து அதில் எந்த அளவுக்கு கட்சிக்காரங்க வந்து அதில் எந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகுறாங்க. ஏன்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து மேபி கடை வச்சுருக்கலாம், அது மூலிமா டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து பார்ட்டி மெம்பர்ஸ் வந்து அதில் எப்படி இன்வால்வ் ஆகிறாங்க அப்படின்றது நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக இன்வால்வ் ஆகும். டிஎம்கே ஸ்கீம்ஸ் அப்படின்னாலே வந்து அது வந்து மக்களுக்கு பெனிஃபிட் ஆகுதோ இல்லையோ, கட்சிக்காரங்களுக்கு எப்படி அது பெனிஃபிட் ஆகும் அப்படின்னு பார்த்து தான் வந்து டிஎம்கே வந்து ஒரு இதுவுமே வந்து ஒரு ஸ்கீம்ஸுமே வந்து அனௌன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ இதே ஏடிஎம்கே சைடில் வரும். ஏடிஎம்கே சைடில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ரிட்ஜ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரிட்ஜ் அப்படின்றது வந்து எல்லார் வீட்டுக்குமே வந்து தேவைப்படுற ஒன்று தான். நிறைய பேர் கேட்பீங்க, ஆல்மோஸ்ட் வந்து நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லா வீட்லேயும் ஃப்ரிட்ஜ் இருக்குது அப்படின்ற மாதிரி, அதனால தான் அவங்க என்ன பொருள் வேணால் வாங்கிக்கலான்னு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு என்ன தோணுதுன்னா சிட்டிஸில் வந்து இது என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து வாங்கின ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்ப பழைய ஃப்ரிட்ஜ். ஸோ இது வந்து ஒரு அப்கிரேடுக்கு வந்து இது யூஸ் ஆகும். இன்னொன்று சில கிராமத்தில் ரூரல் ஏரியாஸ்லலாம் வந்து இந்த ஸ்கீம்ஸ் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. ஃப்ரிட்ஜ் அப்படின்னும் போது கனெக்ட் ஆகும் பீப்புளோட. ஏன்னா டெய்லி நம்ம யூஸ் பண்ணுற ஒரு பொருள் அது வந்து யூஸ் ஆகும். ஏன்னா முன்னாடியே வந்து அம்மா அவர்கள் இருக்கும்போது வந்து இந்த ஃபேனு, அதுக்கப்புறமா வந்து மிக்சி, கிரைண்டர் இதெல்லாம் கொடுத்தாங்க. இதெல்லாம் ரொம்பவே மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நிறைய பேர் அந்த கிரைண்டர் மிக்சிலாம் வச்சு சின்ன சின்ன மாவு கடை, இட்லி கடை அந்த மாதிரிலாம் போட்டு அந்த மைக்ரோ லெவலில் வந்து நிறைய பேர் வந்து மேலே வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து இந்த ஃப்ரிட்ஜ் அப்படின்றது யூஸ் ஆகும். இன்னொன்று நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எக்கனாமியில் ஒரு ஆக்டிவிட்டி நடக்கும். ஸோ இப்போ ஏடிஎம்கே நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ஃப்ரிட்ஜ் அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது ஒரு 10,000 ரூபாய் கம்மியாக இந்த இப்போ ஃப்ரிட்ஜ் கிடையாது. மினிமம் ஒரு 10,000 இருக்கும். அது இல்லாமல் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனோன்னு ஒரு 10,000 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்டாக டேரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. ஸோ இது ரெண்டுத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 20,000 வருது. 20,000க்கு ஈக்குவலான ஒரு 10,000க்கான ப்ராடக்ட் வருது. அது இல்லாமல் கையில் 10,000 இருக்கும்போது அப்போ நீங்கள் அந்த 10,000 வச்சு உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் பிடிக்கும், உங்களுக்கு எந்த கடையில் பிடிக்கும், உங்களுக்கு எந்த மாடல் பிடிக்கும் அப்படின்னு பார்த்தே நீங்கள் வாங்கிக்கலாம். இங்கே வந்து இந்த ஸ்கேமுக்கான வாய்ப்பு கிடையாது.
ஏன்னா காசு நீங்கள் வச்சுருக்கீங்க, காசு நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க. கூப்பன்றம்போது நிறைய ஸ்கேம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ கம்மிங் பேக் டு த போல்ஸ், இப்போ டிவிக்கே வந்து ஒரு 15 to 20% வரைக்கும் ஓட் ஷேர் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு 5 to 10 தொகுதி வரைக்கும் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, வாய்ப்பு இருக்கா? நிறைய இதில் 15 to 20% அந்த ரேஞ்சில் சொல்கிறாங்க. பட் நான் என்ன கெஸ் பண்ணுறேன்னா அவங்க ஒரு 8 to 10 அந்த ரேஞ்சில் வந்து ஓட் வாங்குறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. பட் அது வந்து நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. எலெக்ஷன் முடிஞ்சால் தான் தெரியும் அவர் எந்த அளவுக்கு வந்து காம்ப்ரமைசிங்காக போயிருக்காரு மக்கள்கிட்ட அப்படின்னு சொல்லி. அவருக்கு இருக்கிற வந்து பாசிட்டிவும் நெகட்டிவும் யங்ஸ்டர்ஸ் தான், ரெண்டுமே யங்ஸ்டர்ஸ் தான். ஏன்னா அவர்கிட்ட யங்ஸ்டர்ஸ் ஓட்டு மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்றாரு. இன்னொன்று அவர் ஒரு அரித்மெட்டிக் போட்ட சொல்கிறார், வீட்டில் எனக்கு ஒரு ஓட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ ஒரு வீட்டில் 4 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டிலே வந்து விஜய் தோத்துட்டார். ஏன்னா அவருக்கு ஒரு ஓட்டு தான் இருக்குது. பாக்கி 3 பேர் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களா அப்படின்றது வந்து கன்ஃபார்ம் கிடையாது. மேபி அவங்க வந்து வேறு கட்சி சார்ந்தவங்களாக இருக்கலாம். ஸோ அந்த கோர் ஏடிஎம்கே கோர் ஓட்டர்ஸ், டிஎம்கே கோர் ஓட்டர்ஸ் அப்படின்றவங்க அந்த கட்சிக்கு தான் போடுவாங்க. அப்படின்னும்போது அங்கேயே அந்த வீட்டிலே வந்து விஜய் தோக்கும்போது அந்த அளவுக்கு 15 to 20% ஒரு கிராஸ் பண்ணுவாரா அப்படின்றது வந்து டவுட்டு தான். எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்ப்போம். அதே மாதிரி இந்த வாட்டி வந்து முக்கியமாக நாம் தமிழருக்கு வந்து ஓட் ஷேர் அடி வாங்க வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆமாம், கண்டிப்பாக வந்து நாம் தமிழரும் வந்து யங்ஸ்டர் பேஸ்டான ஒரு பார்ட்டி தான் அது. ஸோ இந்த வாட்டி வந்து கண்டிப்பாக அவங்களோட ஓட்டு வந்து சிலது வந்து விஜய்க்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் போன எலெக்ஷனில் 8% வாங்கியிருந்தாங்க. அந்த இதை தக்க வைப்பாங்களான்னா அவங்களுக்கு ஒரு சேலஞ்சிங் தான். பட் அதுவுமே வந்து எலெக்ஷன் முடிஞ்சால் தான் நம்மளுக்கு தெரியும் என்னது. அதே மாதிரி சென்னை பற்றி பார்க்கும்போது சென்னை வந்து டிஎம்கேவோட கோட்டை அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. இந்த வாட்டி கோட்டையை முடிச்சிருவாங்க போல் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் கண்டிப்பாக டிவிகே தான். இது வரைக்கும் டிஎம்கே ஸ்ட்ராங்காக இருந்த நிறைய தொகுதி வந்து இப்போ மும்முனை போட்டியாக மாறுது, 3ஆக பிரியுது ஓட்டு. அதனால் கண்ணா பின்னான்னு வரும் அப்படின்ற மாதிரி இருக்குது. நானே வந்து கண் கூட பார்க்குறேன். இப்போ வீட்டு பக்கத்தில் அன்றைக்கி கறி வாங்கலான்ட்டு போனேன். கறி வெட்டினே தான் ஒருத்தர் வந்தார். என்னன்னா டிவிக்கு மாஸ்க் காட்டுறீங்க, என்னையும் சேர்த்து விடனான்னு. சேர்க்கணுமா? அதை உடனே சேர்க்குற நம்பர் கூடன்னு உடனே கத்தியில் சேர்த்தாப்புல. நிறையா தொகுதியில் மெம்பர்ஸே அதிகமாகிட்டு இருக்காங்க. அதை வச்சு நம்ம கிளியராக சொல்லலாம், மெம்பர்ஸ் கண்டிப்பாக ஓட்டாக இருக்கும். இந்த மாதிரி டிவிகே மெம்பர்ஸே அதிகமாக வருது, நம்மளால் பார்க்க முடியுது. டிவிகே வரதுனால சென்னையில் டிஎம்கேக்கு ஒரு பெரிய சரிவு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? சரிவுக்கு முன்னாடி இந்த மெம்பர்ஸ் வந்து பாயிண்ட்டை வந்து நான் அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இது வந்து ஃபேசினேட்டிங்காக தான் இருக்கும். நம்ம அழகாக வந்து நம்ம ஃபோன்லேயே வந்து நம்ம பேர் இதெல்லாம் போட்டால் நம்மளுக்கு வந்து மெம்பர்ஷிப் கார்டு வந்துடும், நம்ம அந்த கட்சியோட மெம்பர் அப்படின்னா. நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியோடையோ இல்லை அந்த ஏரியா வட்ட செயலாளரையோ கனெக்டில் இருக்கும் அப்படின்றது வந்து ஒரு கொஷின் மார்க்காக இருக்கும் அந்த இடத்துல. நம்மளுக்கு வட்ட செயலாளர் யாருன்னு தெரியாது, பகுதி செயலாளர் யாருன்னு தெரியாது, மாவட்ட செயலாளர் யாருன்னு தெரியாது. ஜஸ்ட்டு நம்ம விஜய் அந்த கட்சியில் நம்ம மெம்பராக இருக்கும், அவ்வளோதான் தெரியும். பட் எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு சிஸ்டமே வந்து பாலிடிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணல. ஏன்னா நம்ம ஒரு கட்சியோட மெம்பர் ஆக போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நிறைய சப்போர்ட்ஸ் தேவை. ஒரு வட்ட செயலாளர் சப்போர்ட் இருக்கணும், பகுதி செயலாளர் சப்போர்ட் இருக்கணும், இல்லை அந்த கட்சியில் இருக்கிற வேறு ஏதாவது மெம்பர்ஸ் பொறுப்பில் இருக்கிறவங்கள சப்போர்ட் இருந்து நம்ம அந்த கட்சியில் இருந்தால் தான் நம்மளுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கும். இல்லைனா நாளைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம யார்கிட்ட போய் கேட்போம் அப்படின்ற ஒரு எல்லாருமே இப்போ என்னென்னா ஒரு மெம்பர்ஷிப் கார்டு வாங்கி வச்சுருக்காங்களே தவிர அவங்களுக்கான அந்த ரெகக்னிஷன் அவங்க அந்த கட்சியில் மெம்பராக இருக்காங்களான்றது வட்ட செயலாளருக்கு தெரியுமானாலே அது ஒரு கொஷின் மார்க்காக இருக்குது. ஸோ நான் அது வந்து இந்த ஆன்லைனில் வந்து பதிவு பண்ணுறது வந்து நான் வந்து அதை அக்செப்ட் பண்ணல. ஸோ கம்மிங் பேக் டு சென்னை வந்து டிஎம்கே கோட்டை அப்படின்றாங்க. இந்த வாட்டி கோட்டையில் வந்து ஓட்டையை போடலாம் அப்படின்றது வந்து மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து டிவிக்கே போடுமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டு தான். ஏன் அப்படின்னா இந்த வாட்டி வந்து டிஎம்கே கேண்டிடேட்ஸ்க்கு ஆப்போசிட்டாக நிற்கிற ஏடிஎம்கே கேண்டிடேட்ஸ் எல்லாருமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க, இதுக்கு முன்னாடி வந்து ப்ரூவ் பண்ணவங்க. அப்படின்னும்போது டிஎம்கே வந்து எல்லாருமே நியூ இதுக்கு முன்னாடி வந்து அவங்க எதுவுமே ப்ரூவ் பண்ணல, சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டு அந்த மாதிரி தான் டிவிகேல போட்டிருக்காங்க. அப்படின்னும் போது அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த 2 சூப்பர் பவர் ஓவர் கம் பண்ணி வந்து அந்த ஃபஸ்ட் இடத்த பிடிப்பாங்க அப்படின்றது வந்து ஒரு கொஷின் மார்க்காக தான் இருக்குது. இப்போ டிஎம்கே பொறுத்த வரைக்குமே குளத்தூரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஸ்டாலின் வின் பண்ணுறாரு. ஆனால் அதுவுமே ஓட் ஷேர் வந்து அந்தளவுக்கு ஒரு லீடருக்கான ஓட் ஷேர் இல்லை, நார்மலாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உதயநிதிக்கு வந்து சேட்பாக்கில் அதிக ஓட் ஷேர் இருக்குது. அதே மாதிரி சென்னையை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே டிவிகே கிளியர் வின் தொகுதியெல்லாம் இப்போ ஆல்ரெடி நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ அந்த திருவிகா நகர் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்கை வந்து கன்ஃபார்மாக வின் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பெரம்பூர் விஜய் வின் பண்ணுறாரு. வில்லிவாக்கம் வந்து ஒரு டஃப் ஃபைட் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க.
அதுக்கப்புறம் வந்து வேளச்சேரி வந்து கன்ஃபார்ம் வின்னு, அசோக் வின்னு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டி நகர் வந்து சத்யா கன்ஃபார்ம் வின்னு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி வந்து ஏடிஎம்கே வந்து சென்னையை வந்து நிறைய இடத்துல வந்து பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மெயினாக வந்து வேளச்சேரி தொகுதி. வேளச்சேரி தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வேளச்சேரி தொகுதியில் வந்து காங்கிரஸ் தான் இதுக்கு முன்னாடி எம்எல்ஏவாக இருந்தார். அவர் வந்து அந்த தொகுதிக்கு ஏதாவது பண்ணாரான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பண்ணல. நான் அவர் இது வரைக்கும் பார்த்ததும் இல்லை. வேளச்சேரியில் வந்து ஆன்டி இன்கம்பன்சி வந்து ஹெவியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் கிரவுண்டு தகவல்லாம் வருது. ஆமாம். இப்போ நம்ம ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா, அவர் வந்து எல்லாருக்கானவராக இருக்கணும். எல்லா முகத்துக்கான ஒரு கேண்டிடேட்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து ஈஸியாக வந்து பீப்புள்கிட்ட ரீச் ஆக முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது எம்கே அசோக் அப்படின்றவர் வந்து எல்லாருக்கான ஒருத்தராக இருக்கார். அவர் வந்து அந்த வேளச்சேரியிலே இருக்கிறவர், அங்கேயே வளர்ந்தவர் அவர். ஸோ அப்படின்னும்போது அவருக்கு அந்த வேளச்சேரியோட லேண்ட்ஸ்கேப் வந்து நல்லா தெரியும். வேளச்சேரியில் ஒரு தெருவில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, ஒரு ஏரியாவில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, ஸோ இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ற சொல்யூஷனுமே வந்து அவர்கிட்ட இருக்குது. ஏன்னா நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது நிறைய அவர் பேசும்போது பார்க்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, இது நான் பண்ணித்தரேன், நான் வந்து இந்த ஸ்கீம்ஸ்லாம் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறார். மெயினாக நான் பார்த்ததில் அவரோட ஒன் ஆஃப் த மெயின் ஸ்கீம் வந்து இந்த சால்ட் வாட்டரை வந்து நம்ம நார்மல் டிஸ்டில் பண்ணி அதை வந்து நம்ம வீட்டுகளுக்கு வந்து சப்ளை பண்ணுறதை வந்து அவர் வந்து இந்த வேளச்சேரி எம்எல்ஏ ஆகிட்ட பிறகு பண்ணார். ஸோ வேளச்சேரி அப்படின்றது வந்து திருவாமியூர், அடையார், அதுக்கப்புறமா வந்து பெசன் நகர், அதுக்கப்புறம் நம்ம வேளச்சேரி, இதை சேர்ந்தது தான் வந்து இந்த வேளச்சேரி தொகுதி அப்படின்றது. ஸோ இந்த தொகுதிக்கு வந்து தண்ணி வந்து எங்கேருந்து ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இந்த கடல் நீரை வந்து சுத்திகரிக்கப்பட்டு அதுலேருந்து வர தண்ணி தான் நம்மளாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்படின்னும்போது இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஒரு ஸ்கீம். ஏன்னா அப்படின்னா தண்ணி தான் வந்து நம்மளோட மெயின் சோர்ஸ் ஆஃப் அந்த வாழ்வாதாரத்துக்கு முக்கியமான ஒன்று. அதில் வந்து ஒரு லீடர் எந்த அளவுக்கு இதுவாக இருந்திருக்காரு அப்படின்றத அப்போ அம்மா இருந்தாங்க, அம்மா கூட சேர்ந்து அவர் பண்ணார். இன்னொன்று வந்து இந்த வேளச்சேரி லேக் அப்படின்றதுல வந்து இந்த மழை பெஞ்சது அப்படின்னா அந்த ஏரியாஸ்லாம் வந்து ஃப்ளட்டட் ஆகும், அது ஒட்டி இருக்கிற ஏரியாஸ்லாம். ஸோ இதை வந்து நம்ம எப்படி தடுக்கலாம் அப்படின்றதுக்காக அவர் வந்து ஒரு கெனால் போட்டார். ஸோ அந்த கெனால் இருக்குது அப்படின்றதே வேளச்சேரியில் இருக்க பாதி பேருக்கு தெரியாது. ஏன்னா அந்த கெனால் வந்து இப்போ அது வந்து ரோடு மாதிரி தான் இருக்கும் பார்க்கும்போது, ஆனால் அது கீழே வந்து கெனால் தண்ணி போயிட்டுருக்க ஒரு இது. ஸோ இந்த ஸ்கீமை வந்து அவர் இனிஷியேட் பண்ணார். இந்த மாதிரி நிறைய ஸ்கீம் சொல்லலாம். அதே இல்லாமல் வந்து மக்கள் வந்து பட்டா இல்லை அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு கோரிக்கை கொடுத்தாங்க. அந்த பட்டா வந்து அவர் வாங்கி கொடுத்தாரு. நிறைய ஏரியாவுக்கு வந்து பட்டா வாங்கி கொடுத்தாரு. இன்னும் சில ஏரியாவுக்கு வாங்கி கொடுக்க வேண்டியது இருக்குது. இந்த வாட்டி நான் வந்தேன்னா கண்டிப்பாக வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பட்டாவை பொறுத்த வரைக்குமே வேளச்சேரி வந்து நம்ம தொகுதி, அதனால் நம்மளுக்கு தெரியுது என்ன மேட்டருன்ட்டு. வேளச்சேரின்னு இல்லாமல் சென்னையில் நிறைய தொகுதிக்கு வந்து இந்த பட்டா இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன்? ஏன்னா வந்து வாட்டர் பாடியை ஒட்டி இருக்கிறதுனால வந்து ஐ திங்க் அது சம்மந்தப்பட்டு கோர்ட்டில் கேசஸ் இதெல்லாம் நிறைய இருக்கிறதுனால பட்டா கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது, ஒரு கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கு. அப்படின்னும்போது அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லீடர் வந்து, ஏன்னா இங்கே எல்லாருமே செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்கிறவங்கள தூக்கி நம்ம எங்கே போட முடியும்? எல்லாருமே இங்கே வந்து எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் எப்படி பில்டிங் கட்டி எந்த அளவுக்கு 3 ஃப்ளோர்ஸு க்ரோர்ஸ் கணக்கு இன்வெஸ்ட் பண்ணி இங்கே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்றும் அவங்க வாழறதுக்கு முன்னாடியே வந்து அவங்கள நீங்கள் வந்து அலோவ் பண்ணிடக்கூடாது. வாழ்ந்துட்டாங்க அப்படின்னும்போது ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஓவராலாக ஒரு 40 இயர்ஸாக வந்து 40-50 இயர்ஸாக இருக்கிறவங்களாம் இருக்காங்க. அப்படின்னும்போது கவர்மெண்ட் அதுக்கான அங்கீகாரம் கொடுக்கணும். அவர் வாங்கி கொடுத்தாரு எம்எல்ஏ இருக்கும்போது சில ஏரியாஸ்க்கு. இந்த மாதிரி பட்டா இல்லாத ஏரியாஸ்க்குலாம் வந்து பட்டா வாங்கி கொடுத்தாரு. இனியும் பாக்கி விட்டு போனதுக்கு வந்து வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது எல்லாமே வந்து நான் இவ்வளோ விஷயங்கள் சொன்னேன். இது இல்லாமல் நிறைய ஸ்மால்ஸ் பஸ் விடுறது, இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் வந்து அவர் பண்ணியிருக்காரு. இது எல்லாமே வந்து ஒரு ஷார்ட் பீரியட் 5 இயர்ஸில் வந்து அவர் பண்ணியிருக்காரு. அப்படியே 5 இயர்ஸில் இது பண்ண முடியும் அப்படின்னா அவருக்கு வந்து எப்போவுமே வந்து தொகுதிக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது வந்து அவர் மைண்ட்லேயே இருந்தனால தான் அவரால் அந்த 5 வருஷத்துக்குள்ளே இவ்வளோ அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ண முடிஞ்சது. பட் இப்போ கரண்ட்டாக இருக்கிற எம்எல்ஏ வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து எந்த ஒரு ஸ்கீம்ஸுமே வந்து அவர் அந்த அளவுக்கு வேளச்சேரிக்கு அவர் பண்ணல. எல்லாருக்குமான ஸ்கீம்ஸ் வந்து அவர் எதுவுமே பண்ணல. அந்த ஃப்ளட் அப்போ கூட ஒரு இன்டர்வியூ அவர்கிட்ட எடுக்கும்போது அவர் பேசினதே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இர்ரெஸ்பான்சிபிள் பர்சன். ஒரு பேசினா எப்படி இருக்கும், ஒரு எம்எல்ஏவாக இருக்கார், அவர் அப்படி பேசலாமா, அந்த அளவுக்கு தான் அவருக்கு நாலேஜ் இருக்கா, எல்எல்பிலாம் படிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன், அந்த அளவுக்கு தான் அவருக்கு நாலேஜ் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகத்தை வந்து உண்டாக்குது. ஸோ அது இல்லாமல் வந்து இந்த வேளச்சேரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த
இந்த பிரிட்ஜ் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஃபேக்ட். அது வந்து கொண்டு வந்தது வந்து எம்கே அசோக் அவர் பீரியடில் தான் அந்த பிரிட்ஜும் கொண்டு வந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து அவர் இருந்த அந்த ஷார்ட் பீரியட் 2011லேருந்து 16 வரைக்கும் அந்த இருந்த பீரியடில் வந்து அவர் கொண்டு வந்தது. ஸோ அதுக்கப்புறம் இருந்த 10 இயர்ஸ் கவர்மெண்ட்டு, 5 இயர்ஸ் வந்து டிஎம்கே, நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ் வந்து காங்கிரஸ் வந்து வேளச்சேரி மக்களுக்கு எதாவது பண்ணாங்களான்னா எதுவுமே பண்ணல. வேளச்சேரி வந்து திருப்பியும் வெள்ளத்தில் தான் இவங்க கொண்டு போய் விட்டுருக்காங்க. ஸோ இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்சு அசோக் அவர் வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வேளச்சேரியை மாற்றி ஒரு சென்னையிலே வந்து ஒரு பெஸ்ட்டு பிளேஸ் டு லிவ் அப்படின்னா அது வேளச்சேரியா அப்படி மாற்றுவார் அப்படின்னு நான் நம்புகிறேன். வேளச்சேரி வந்து நம்மளோட தொகுதியாக இருக்கிறனால கேட்குறேன். வேளச்சேரியில் வந்து என்ன பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன்? நெக்ஸ்ட் வர வின்னர் வந்து எந்த மாதிரி இஷ்யூலாம் வந்து சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன்? வேளச்சேரினாலே ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ஞாபகம் வருது இந்த வெள்ளம் தான், ஃப்ளட்டு வந்தால். ஏன்னா ஃப்ளட்டு மழை வந்துருச்சு அப்படின்னால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கால் பண்ணி என்னப்பா உங்கள் ஏரியா எப்படி இருக்குது அப்படின்றது வந்து விசாரிப்பாங்க. கண்டிப்பாக அந்த வேளச்சேரியில் இருக்காங்க. அதுவும் இந்த ராம் நகர் அந்த ஏரியாவில் இருக்க விஜயநகர் அந்த சைடுலாம் வந்து ரொம்பவே வந்து தண்ணி ரொம்ப ஃப்ளட்டட் ஆகும். ஸோ அதை வந்து அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக வந்து சரி பண்ணோம். அப்புறம் வந்து இந்த பட்டா இஷ்யூஸ் வந்து வந்து சால்வ் பண்ணும். அப்புறம் வந்து வேளச்சேரியில் வந்து கிரவுண்டு வந்து இப்போ ஒரு ப்ளே கிரவுண்ட் அப்படின்னு சொல்லி ப்ராப்பர் ப்ளே கிரவுண்டு வந்து கிடையாது. ஸோ அந்த ப்ளே கிரவுண்டு வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு அந்த ஸ்போர்ட்ஸை வந்து நம்ம கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுறதுக்கு வந்து கைவேலியில் ஒரு கிரவுண்ட் இருக்குது. அது வந்து ஐ திங்க் அது வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்டோடது. ஸோ அதில் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அது இல்லாமல் ப்ராப்பராக ஒரு கிரவுண்டு அங்கே வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் காலிலேருந்து நைட்டு வரைக்கும் வந்து ஸ்போர்ட்ஸ் மேன் வந்து விளையாடுறதுக்கான ஒரு இதை வந்து ரெடி பண்ணணும். அப்புறமா வந்து வேளச்சேரியில் வந்து பிரிட்ஜ் போட்டு டிராஃபிக் வந்து நிறைய கண்ட்ரோல் கொண்டு வந்தாலும் ப்ராப்பரான பஸ் ஸ்டாண்ட் வந்து இல்லை. இப்போ ரீசெண்டாக வந்து கரண்ட் எம்எல்ஏ வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒன்று கட்டினார். இருக்கிற பஸ் ஸ்டாண்டே வந்து கொஞ்சம் அதை வந்து லைட்டாக வந்து ரீமாடிஃபை மாதிரி பண்ணி இது பண்ணிட்டாரே தவிர அங்கே அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆச்சான்னு கிடையாது, சால்வ் ஆகலை. ஸோ வேளச்சேரி வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும், வேளச்சேரியோட நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் ஆகணும்னா ரியலாக வந்து அந்த ப்ராப்ளமை யார் சால்வ் பண்ணுவா அப்படின்ற ஒருத்தரை சூஸ் பண்ணி நம்ம அவர்கிட்ட வந்து அந்த இதை கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவர் பண்ணுவார். நான் பர்சனலாக நான் பிலீவ் பண்ணுறேன் அப்படின்னா நான் இப்போ சொன்ன இஷ்யூ எல்லாமே வந்து இப்போ எம்கே அசோக் அவர்கள் வந்து கிரவுண்ட் ஆகட்டும், தண்ணி ஆகட்டும், டிராஃபிக் ஆகட்டும், பஸ் ஸ்டாண்ட் ஆகட்டும், பட்டா ஆகட்டும், இது எல்லாமே வந்து பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் வந்து இந்த வாட்டி வந்து வேளச்சேரி மக்கள் வந்து எம்கே அசோக் அவரை தான் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஃபைனல் கொஸ்டின், யார் வின் பண்ணுவா, யார் எவ்வளோ சீட்ஸ் எடுப்பா? ஸோ இந்த வாட்டி வந்து வின் பண்ணுறது வந்து ஏஐடிஎம்கே தான். ஸோ அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி 140 சீட்ஸ்க்கு மேலே தான் அவங்க எடுப்பாங்க. ஸோ ஏன் அப்படின்னா ஏஐடிஎம்கே கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான லீடர்ஷிப் இல்லை அப்படின்ற மாதிரி தான் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த இஷ்யூலாம் வந்து சால்வ் ஆயிடுச்சு. ப்ரூவ்ட் ஹிம்செல்ஃப் அஸ் எ லீடர் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் டிஎம்கே கவர்மெண்ட்டுமே வந்து அவங்க வந்து எதுக்கு ரொம்ப பேர் போனவங்கன்னா சிறந்த எதிர்க்கட்சி அப்படின்றது பேர் போனவங்க. இந்த வாட்டி வந்து அவங்க வந்து எலெக்ஷன் அப்போ வந்து டைரெக்டாக ஏடிஎம்கேவை அட்டாக் பண்ணாமல் பிஜேபின்ற ஒரு ஃபேக்டரை மட்டும் பிடிச்சி இது ஏதோ வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் மாதிரி அவங்க வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கூட வந்து இந்த டீலிமிட்டேஷன்ஸ்க்காக வந்து போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டீலிமிட்டேஷன் தான் வந்து மெயினாக வந்து இவங்க வந்து ஒரு வாதமாக வச்சுட்ருக்காங்க. அது வந்து பயங்கரமாக அப்போஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பழைய டிஎம்கே பார்க்க வேண்டியது வரும் அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் வீடியோலாம் போட்டார். கொடி ஏற்றுறது, அந்த டாக்குமெண்ட்டை எரிக்கிற மாதிரிலாம் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ பட் ஆனால் வந்து ஹோம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நாங்கள் வந்து டீலிமிட்டேஷன் அப்படின்றது பண்ணோம் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் வராது, சீட்ஸ் வந்து அதிகமாகிறது வாய்ப்பு இருக்கே தவிர கம்மியாக வாய்ப்பு இருக்காது அப்படின்ற ஒரு 50 சீட்ஸ் 56 சீட்ஸ் வரும். இப்போ கரண்ட்டாக வந்து 40 சீட்ஸ் இருக்குது. ஸோ அதிகமாக வரும் தான் அப்படி சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து தமிழ்நாட்டோட உரிமை வந்து எல்லா தமிழனும் தான் அதை வந்து இது பண்ணுவாங்க. அதுவும் இப்போ ஏடிஎம்கேவோட கரண்ட் லீடராக இருக்கிறவர் ஒரு தமிழர். கண்டிப்பாக வந்து அவர் வந்து தமிழ்நாட்டோட வந்து உரிமைகளை வந்து விட்டு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வார் இஸ் பிட்வீன் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே அப்படின்னும் போது ஏடிஎம்கே 4 இயர்ஸ் வந்து கவர்மெண்ட் நடந்தது. அந்த கவர்மெண்ட்டில் என்ன குறை அப்படின்றது வந்து டிஎம்கேனால் இன்னும் சொல்ல முடியல. ஏன் அப்படின்னா அப்போ குறை இல்லை அப்படின்றது அர்த்தம். அந்த பாலிடிக்ஸ் பண்ணாமல் பிஜேபின்ற ஒரு ஃபேக்டரை வந்து பிடிச்சிட்டு இது வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் மாதிரி பிஜேபியை வந்து டார்கெட் பண்ணுறாங்க. இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு எஸ்கேபிசம்னு வாங்கல அந்த மாதிரி தான் அவங்க பண்ணுறாங்களோ அப்படின்னு தோணுது. ஆனால் அவங்க சொல்கிறதுலேயும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குல்ல, இந்த டீலிமிட்டேஷன்றது பாப்புலேஷன் அடிப்படையாக வச்சது. சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ்லாம் வந்து அந்த குடும்ப கட்டுப்பாடெலாம் கரெக்டாக பண்ணாங்க. நார்த் இந்தியாவில் பாப்புலேஷன் அதிகம். இப்போ பாப்புலேஷன் வச்சு வரும்போது அங்கே சீட்ஸ்லாம் அதிகமாகும்.
அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறதும் கரெக்டாக இருக்க மாதிரி தானே இருக்குது. அவங்க சொல்கிறது வந்து கரெக்டு தான். பட் இங்கே குறையவே இல்லை சீட்ஸ், அதுதானே நம்ம பார்க்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்மளுக்கு சீட்டை குறைச்சிருவாங்க அப்படின்னும் போது 40லேருந்து எப்போ நம்மளுக்கு கீழே கம்மியாகுதோ அப்போ தானே நம்ம அது கேள்வி கேட்கணும். சீட்டு வந்து ஹோம் மினிஸ்டர் என்ன சொன்னார், சீட்டு வந்து உங்களுக்கு அதிகமாக தான் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா கரெக்டாக அந்த பேஸ் இயர் தெரில, இந்த பேஸ் இயர்லேருந்து தான் அவங்க வந்து பாப்புலேஷன் வந்து கால்குலேட் பண்ண போகிறாங்க அப்படி சொல்கிறாங்க. அப்படி கால்குலேட் பண்ணாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு வந்து இது சீட்டு குறையிறதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது, சீட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இப்போ தமிழ்நாட்டுக்கு இன்க்ரீஸ் ஆனாலும் உத்தரப்பிரதேஷ் அவங்களுக்குலாம் இன்க்ரீஸ் ஆகல. அப்போ டோட்டலாக பார்க்கும்போது நம்மளோட எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும்ல. இப்போ அவங்க மோர் சீட்ஸ்னால் மோர் பவர் அந்த மாதிரி இப்பயுமே மோர் சீட்ஸில் தானே இருக்காங்க. இப்போ என்னதான் எடுத்துக்கிட்டாலும் நம்மளை விட அவங்க தான் அதிகமாக அந்த அந்த இதை வந்து இது டாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது ஐ திங்க் அது வந்து ஈக்குவலைஸ் ஆகிடும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அது வந்தால் தான் தெரியும் கண்டிப்பாக. ஆனால் கம்மியாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து விட்டு கொடுக்க போகிறதில்ல. அது எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த அலையன்ஸில் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஏடிஎம்கேவாக இருந்தாலும் சரி, டிஎம்கேவாக இருந்தாலும் சரி, அதை ஃபைட் பண்ண தான் போகிறோம். டிஎம்கேவோட ஏடிஎம்கே வந்து ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கம்மிங் பேக் டு உங்களோட கொஸ்டின், யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஆன்டி இன்கம்பன்சி, அதுக்கப்புறமா வந்து க்ரைம் அகெயின்ஸ்ட் உமன்ஸ், ட்ரக்கு, இதெல்லாமே பார்க்கும்போது இந்த வாட்டி வந்து க்ளீனாக வந்து ஏடிஎம்கே ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்குது. அதான் 140 சீட்ஸுக்கு அபோவ் வந்து ஜெயிக்கிற மாதிரி இருக்குது. டிவிகே எவ்வளோ? அதான் டிவிக்கே வந்து சீட்ஸாக சொல்ல முடியல, பர்சன்டேஜாக வேணால் ஒரு அதான் 8 to 10% தான் அவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எஸ்ஏஆருக்கு அப்புறம் நடக்கிற ஒரு க்ளீன் எலெக்ஷன். ஸோ இதில் தெரிஞ்சிடும் எந்த பார்ட்டி வந்து அதிக ஓட்டர்ஸ் வச்சுருக்காங்க, கோர் ஓட்டர்ஸ் யார் வச்சுருக்காங்க, பீப்புள் எப்படி திங்க் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து இந்த எலெக்ஷன் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட். ஹிஸ்ட்ரியிலே எனக்கு தெரிஞ்சு 2026 தமிழ்நாட்டில் 2026 எலெக்ஷன் வந்து ஒரு முக்கியமான எலெக்ஷன் நினைக்கிறேன். இன்னொன்று நான் நோட் பண்ணது என்னென்னா, போலிங் பர்சன்டேஜ் வந்து ஆல் ஓவர் த ஸ்டேட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. கேரளா, புதுச்சேரி இதிலலாம் வந்து எலெக்ஷன் முடிஞ்சது. கேரளாலாம் அரௌண்ட் 75% மேலே போலிங் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடிலாம் அப்படி வரலாற்று நடந்ததே கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்து போலிங் பர்சன்டேஜ் அதிகமாகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் வந்து ஐ திங்க் எஸ்ஏஆர் தான் நினைக்கிறேன். ஸோ தமிழ்நாட்டில் பார்ப்போம் எவ்வளோ போலிங் ஆகுது அப்படின்னு சொல்லி. நான் நினச்சேன் விஜயோட ஃபேக்டர், யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து நிறைய பேர் ஓட்டு போடுறாங்க அதனால ஏறுதுன்னு நினச்சேன் புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும். இல்லை, யங்ஸ்டர்ஸ் எந்த பர்சன்டேஜ் நம்ம இருக்காங்கன்னு பார்க்கணும்ல. இப்போ எக்ஸாம்பிள் 50% இதுக்கு முன்னாடி ஓட்டு கேஸ்ட் ஆச்சு அப்படின்னா இந்த வாட்டி 90%, 40% யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்களா அப்படின்னா அது கொஷின் மார்க்காக இருக்கும். யங்ஸ்டர்ஸோட டேட்டா நம்ம எடுத்து பார்க்கணும், எந்த அளவுக்கு இருக்காங்க. 40% இருக்க வாய்ப்பே கிடையாது யங்ஸ்டர்ஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த எஸ்ஏஆர் இதெல்லாம் தான் ஒரு ஃபேக்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, ஓகே விஷ்ணு, நம்ம நிறைய விஷயம் பேசிட்டோம், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் சொன்னீங்க. இதே மாதிரி இன்னொரு எபிசோடில் வந்து நம்ம பாலிடிக்ஸ் எலெக்ஷன் முடிஞ்சு பார்க்கலாம். எலெக்ஷன் முடிஞ்சு ஒன்று பண்ணுவோம். அதே மாதிரி வேறு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் அந்த மாதிரிலாம் நம்ம ரெகுலராக பண்ணுவோம். நம்ம ஷோக்கு வந்து பேசுனதுக்கு ரொம்ப நன்றி.